ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்த சொல்லுகிறார். இனி அவ்வளவுதான், எதுவுமே செய்ய முடியாது என்று இருக்கிறவர்களை பார்த்து தைரியம் கொடுக்க சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, தள்ளாடுகிற முழங்கால்கள், நடக்க முடியாமல் தடுமாறி இனி அவ்வளவுதான், முடங்கிவிட்டோம். இன்னைக்கு பார்த்தா டிப்ரெஷன் ஒன்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு போனவங்களை திருப்பி மருத்துவத்தால இதெல்லாம் எழுப்ப முடியாம போராடுகிற கூட்டம் அதிகம். ஆண்டவர் சொல்ல அவர்களை எழுப்பி விட சொல்லுகிறார். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். முடிச்சா இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் ஆறுதலை தேடுகிறோம். ஆண்டோட பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தேர்தலா இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு உதாரணத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, பவுலும் சீலாவும் சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க. அப்போ குறி சொல்லுகிற ஒரு பெண், அவளுக்கு ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது. அந்த மகளை அதிலிருந்து விடுவிக்கிறார்கள். இதனால் அவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள். ஏன்? அந்த குறி சொல்கிற பெண் மூலமா அநேகர் ஆதாயம் தேடி கொண்டிருந்தார்கள். இது நிமித்தம் எங்களுடைய ஆதாயம் போச்சுதுன்னு சொல்லி பவுலும் சீலாவும் காயப்படுத்தி சந்த வெளிகளில் இழுத்து அடித்து அவமானப்படுத்தி சிறைச்சாலையில் போட்டு விடுகிறார்கள். கைகள் கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு வேதனையோடு இருக்கும் பொழுது கூட நடு ராத்திரியிலே முறுமுறுக்கவில்லை, கவலைப்படவில்லை, உற்சாகமாக ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலும் சத்தமாய் துதித்து பாடுறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. சிறைச்சாலையில் எல்லாரும் கேட்கிறாங்க. பூமி அதிருது, கட்டுகள் அவிழ்கிறது, சிறைச்சாலையின் கதவுகள்லாம் திறக்குது, சங்கிலெல்லாம் கலண்டு விழுது. சிறைச்சாலை அதிகாரி கலர்றான். ஆனா பவுல் சொல்ல, நான் இங்கேதான் இருக்கிறோம். விடுவிக்கப்படுகிறார்கள். அடுத்த நாள் பவுலும் சீலாவும் போய் தன்னை சார்ந்தவர்களை ஆறுதல் படுத்தி விட்டு போனார்கள் என்று 16 அதிகாரத்திலே 40 வசனம் சொல்லுகிறது. யார் யாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும்? பவுல் சீலாவுக்கு தான் மற்றவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஐயோ, ரொம்ப காயப்படுத்திட்டாங்களா, அவங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களே? இல்ல, அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. மாறாக சகோதர சகோதரிகளை இவர்கள் போய் ஆறுதல் படுத்துகிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள் அது. அவனுடைய கிளாஸ் டீச்சர் ஒரு கடிதம் கொடுத்து, அவங்க அம்மாட்ட தான்ப்பா கொடுக்கணும், வேற யார்ட்டையும் கொடுக்க கூடாதுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அம்மா அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாங்க. கண்ணீர் வருது, உள்ளமெல்லாம் உடையுது. ஆனால் தன் மகனுக்கு பின்வருமாறு வாசிக்கிறாங்க. எப்படின்னா, உங்க மகனது பிரமாத அறிவுக்கு எங்கள் பள்ளி மிகவும் சின்னதா இருக்குது. அவனுக்கு போதிக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஆசிரியர் எங்களிடம் இல்லை. ஆகவே உங்கள் மகனுக்கு நீங்களே கற்றுக் கொடுங்கள் எழுதியிருக்குதுன்னு வாசிக்கிறாங்க. மூடி வச்சுட்டாங்க. அந்நாள்ல இருந்து பழைய புத்தகங்கள்லாம் வாங்கி அந்த பையனுக்கு படிக்க வைக்கிறாங்க, கற்றுக் கொடுக்கறாங்க வீட்டில இருந்த இந்த தாய். நாட்கள் சென்றது. தாமஸ் ஆல்வா எடிசனும் பெரிய ஆளாகி படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டா. அந்த தாயை இறந்து போயிட்டாங்க. ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ணும்போது ஒரு கடிதம் கிடைக்குது. அது அப்பதான் ஞாபகம், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கிளாஸ் டீச்சர் கொடுத்த அந்த கடிதம்லாம் படிச்சு பார்த்தா அதுல எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அதை பார்க்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கண்ணீர் வந்துருச்சு. அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. எப்படின்னா, உங்கள் மகன் மன வளர்ச்சி குறைவுள்ளவனா இருக்கிறான், அதனால தயவு செய்து பள்ளிக்கு அனுப்பாதாங்க. உங்க மகன் எங்க பள்ளியில படிச்சா எங்கள் பள்ளியினுடைய தரம் குறைந்து விடும், ஆனால் நீங்களே வீட்டில் வச்சு கற்றுக் கொடுங்கன்னு தான் அதில் எழுதியிருக்குது. தாமஸ் ஆல்வா அதை படிச்சு உள்ள உடஞ்சி கூட, என் தாய் அதை அப்படியே மறைச்சு அதை தலையில மாத்திட்டாங்கன்னு சொல்லி அதில் எழுதினார, நோட்டு போட்டாரா. எப்படி தெரியுமா? மன வளர்ச்சி குன்றி எதுக்குமே உதவாத என்ன இன்னைக்கு ஒரு விஞ்ஞானியா, பெரிய ஆராய்ச்சியாளரா என் தாய் மாற்றினாங்களே என்று அதில் எழுதினாராம். பாருங்க, அந்த நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவா மாத்தி கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதம், இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஒரு தாய் கையில இன்னைக்கு கிடைச்சுன்னா அந்த நொந்து போயிருவாங்க. ஊரெல்லாம் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைய பார்த்து, என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யுதுன்னு சொல்லி அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நெகட்டிவ்ஸ் இருக்கும், அதை பாசிட்டிவா மாத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரு. விரோதமா இருக்கும், அதை நமக்கு சாதகமாக மாற்ற முடியும். தீமையானதை நன்மையை மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறாரு. மற்றவர்களை தைரியப்படுத்துவோம், மற்றவர்களை தட்டி கொடுப்போம், உற்சாகப்படுத்துவோம். சோர்ந்து போகாதங்க, ஆண்டவர் நடத்துவாரு. முடிஞ்சு போகல, இன்னும் ஆண்டவரால் முடியும் ஒரு நம்பிக்கை ஏன் கொடுக்க கூடாது? இதைதான் இந்த உலகம் இன்னைக்கு எதிர்பார்க்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் நாம் அப்படி இருக்கக்கூடாது? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதனால நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி வருகிறோம்ப்பா. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு டிப்ரெஷன் சொல்லி மனசோர்வுக்குள்ள போயிருந்தாங்கப்பா, நம்பிக்கை இழந்துருந்தாங்க, விசுவாசத்தை விட்டு விலகிருந்தாங்க. இனி அவ்வளவுதான், சில பேர் வாழ்க்கையை காலத்துக்கு முன்பாக முடித்துக் கொள்கிறாங்க. நீர் அதை விரும்புகிறது அல்லண்டு நம்முடைய வேதம் சொல்லுகிறது. நாள் சோர்ந்து போய் தொய்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள், அந்த சோர்வுகளை தூக்கி போட்டு விட்டு மற்ற சோர்ந்து போனவர்கள் நான் தூக்கி விடுவேன், அவளுக்கு தைரியம் கொடுப்பேன், அவளுக்கு நம்பிக்கை கொடுப்பேன் சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொருடைய சிந்தனை மாறட்டும், செயல்கள் மாறட்டும், கிரியைகளை நடப்பிக்கும்படியா நீர் தூக்கி நிறுத்தி பயன்படுத்துவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதியான மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தளர்ந்து போன கைகளை நாம் திடப்படுத்துவோம், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவோம், சோர்ந்து போகிறவர்களுக்கு தைரியம் கொடுப்போம். பாசிட்டிவா
எல்லாவற்றையும் மாற்றுவோம். கர்த்தர் நிச்சயம் அந்த கிருபைகளை கொடுப்பார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.